ஃப்ரெண்ட்வுட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். தேர்தல்லாம் என்னப்பா, கூட்டணி தான். கூட்டணி இல்லாம தேர்தல் நின்று ஜெயிச்சிட முடியுமா அப்படின்ற ஒரு காலகட்டத்துல தமிழ்நாட்டு அரசியல் இருக்கு. ஒரு காலகட்டத்துல பெரும் கட்சிகள் திமுக, அதிமுக, காங்கிரஸ் போன்ற கட்சிகள்லாம் தனித்து நின்று வின் பண்ணியிருக்கிறாங்க. பெரும்பான்மையோட வின் பண்ணியிருக்காங்க. ஆனா காலப்போக்கில் கூட்டணி அமைச்சாதான் இங்க ஆட்சியை பிடிக்க முடியும் அப்படின்ற ஒரு கட்டாயத்தினால இருக்கிறாங்க. இப்போ நிலைமை மாறி போகுது. கூட்டணி இருந்தாதான் தேர்தல் அப்படின்ற ரேஞ்சுக்கு போயிட்டு கூட்டணி ஆட்சி முறை அப்படின்றத 2026 சாத்தியமாகுமா அப்படின்ற ஒரு பார்வையில தான் இங்க பார்க்க வேண்டிய ஒரு விஷயமா இருக்கு. இதுக்கு முழுக்க முழுக்க யாருப்பா காரணம் அப்படின்னா பாஜக தான். அதிமுக கூட கூட்டணி வச்சாங்க. வச்ச கையோட 2026 ஜெயிச்சா என்டிஏ கூட்டணி ஜெயிச்சா இங்க கூட்டணி ஆட்சி அப்படின்றத உறுதிப்படுத்திட்டு இருக்காங்க. இன்னிய டேட் வரைக்கும் போதாததுக்கு நேத்து கட்சி ஆரம்பிச்ச விஜய் அவர்கள் கூட என்ன சொல்லிட்டாரு, ஆட்சியில் அதிகாரத்துல பங்கு தரேன் அப்படின்ற ஒரு புதிரத்துக்கு போட்டார். இது மற்ற கட்சியினரிடத்திலையும் கொஞ்சம் அரசல் பரசலா பேச்சுகளா இருக்குது. ஏன்னா எல்லாருக்குமே அதிகாரத்துக்கு வரணும் அப்படின்ற ஒரு ஆசை இருக்குல்ல, அந்த ஆசை தான் எல்லாரையும் இப்போ தொற்றி இருக்கிறது, பற்றி இருக்கிறது அப்படின்னு நம்ம சொல்லலாம். அது போக்குல இப்போ இன்னொரு விஷயம் சொல்லுவாங்க, கூட்டணிக்கு ஒரு சிலர் வந்து என்ன பண்ணாங்க, பகிரங்கமா அறிவிப்பாங்க, நாங்க இந்த கட்சியோட கூட்டணி, நாங்க அந்த கட்சியோட கூட்டணி அப்படின்னு. ஆனா ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்க, சைலண்டாவே என்ன பண்ணுவாங்க, கூட்டணி அமைப்பாங்க. ஏன்னா இப்போ கூட்டணி அமைச்சு தேர்தல்னா நமக்கு பாதகமாயிருமோ, நமக்கு சாதகமா இருக்காதோ அப்படின்ற ஒரு அச்சம் இங்க கட்சியினர் மத்தியில இருக்குது. ஏன்னா மக்கள் இந்த கூட்டணி கூட இந்த கட்சி போனா ஓட்டே போடக்கூடாது அப்படின்ற நினைக்கிறவங்களும் இன்னைக்கு இருக்கிறாங்க. இப்படியா இருக்கச்சதான் இந்த கட்சி இந்த கூட்டணி கூட போய் சேர்ந்தா இந்த கட்சி தேர்தலில் வாக்கு வங்கியே வாங்காது, ஆட்சியை பிடிக்காது, ஒரு கெட்ட பேர் வந்துடும் அப்படின்ற ஒரு மனநிலைமையும் இங்கே எல்லார் மத்தியில் இருக்கதா செய்யுது. அப்படிதான் விஜய் பாஜக கூட்டணியில போய் சேருவாரா அப்படின்னா சேர மாட்டாரு, ஒப்பனா சேர மாட்டாரு. இத பத்தி நம்ம முன்னாடி கூட பேசியிருக்கோம். தேர்தலுக்கு பின்பு கூட்டணி அமையலாம் அப்படின்றத முன்னாடியே நம்ம பேசியிருக்கோம், ஃப்ரெண்ட்வுட்ஸ்ல பேசியிருக்கோம். அப்படி இருக்கும் பொழுது இப்போ எடப்பாடி பழனிசாமி தரப்புல இருந்து வருகிற ஒரு நம்பத்தக்க ஒரு தகவல் என்ன அப்படின்னா, விஜயை யாரும் விமர்சிக்க கூடாதுப்பா அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. இதுக்கு முன்னாடியே சொல்லியிருக்கிறாரு. ஏன்னா அப்ப கூட்டணிக்குள்ள வருவாரு, அதிமுக தமிழக வெற்றி கழக கூட்டணி அமைக்கும் அப்படின்ற ஒரு பேச்சு வந்தது. அப்போ விமர்சிக்க கூடாது அப்படின்னு. விஜய் கட்சியில இருக்கிற ஆதவர்ஜினாவே எடப்பாடி பழனிசாமி அந்த அளவுக்கு ஓப்பனா திட்டினாரு. அப்போ கூட எடப்பாடி பழனிசாமி பொறுத்துக்கிட்டாரு. ஏன்னா கூட்டணிக்குள்ள வருவீங்க, எங்களை ஆட்சி கட்டில உட்கார வச்சிருவீங்க அப்படின்ற ஒரு நம்பிக்கையில அவர் அமைதியா இருந்தாரு, எல்லாத்தையும் பொறுத்துட்டு போயிருந்தாரு. இப்போ என்ன சொல்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, விஜய் யாரும் விமர்சிக்க கூடாது. ஏன் விமர்சிக்க கூடாது அப்படின்னா, சிறப்பு பொதுக்குழு கூட்டம் அப்படின்னு இங்க விஜய் அவர்கள் நடத்தி திமுக விமர்சித்தத கையோட பாஜக கூட கூட்டணி இல்ல, அதிமுக கூட கூட்டணி இல்ல, நாங்க தான் தனித்து ஆட்சி அமைக்க போறோம், எங்க தலைமையில தான் கூட்டணி, எங்க தலைவர் தான் முதலமைச்சர் அப்படின்னு சிறப்பு தீர்மானங்களை கொண்டு வந்தாங்க. இது அதிமுகவுக்கு கொஞ்சம் எரிச்சலை தான் உண்டாக்குச்சு. ஏன்னா எப்ப எங்க தலைமையில தான் கூட்டணி அப்படின்ற நாங்க இங்க சொல்லிட்டு எடப்பாடி தான் முதலமைச்சர் வேட்பாளர் சொல்லிட்டு நாங்க உட்கார்ந்து இருக்கோம், நீ என்னப்பா தனியா உங்க கட்சி தலைமை கூட்டணி விஜய் தான் முதலமைச்சர்னா இது எப்படிப்பா சாத்தியம், அதெல்லாம் சொல்லக்கூடாது, ஒழுங்கு மரியாதை எங்க கூட வந்து கூட்டணி சேருங்க, என் தலைமையை ஏத்துக்கங்க, உங்களுக்கு துணை முதலமைச்சர் பதவி தரும், அமைச்சர் பதவி தரும் அப்படின்னு ரேஞ்சுக்கு எடப்பாடி பழனிசாமி ஆஃபர்களை கூட என்ன பண்ணாரு, தாராளப்படுத்தி கொடுத்தாரு. ஆனா இருந்தாலும் தமிழக வெற்றி கழக கேட்கல. இல்ல எங்க தலைமையில தான் கூட்டணி, எங்க தலைவர் தான் விஜய் அவர்கள் தான் முதலமைச்சர் வேட்பாளர், அவருக்கு ஃபுல் அதிகாரத்தை நாங்க கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு செயற்குழு கூட்டத்தில் அதிகாரத்தை கொடுத்துட்டாங்க. அதுக்கப்புறம் அதிமுக இருக்கிற சில தலைகள் வந்து என்ன பண்ணாங்க, விஜயை வந்து என்ன பண்ணாங்க, விமர்சிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. கடுமையான விமர்சனங்களை கொண்டு அவங்க என்ன பண்றாங்க, விமர்சிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இதை பார்த்து எடப்பாடி பழனிசாமி கொஞ்சம் டென்ஷன் ஐயப்பா, அவரை விமர்சிக்காதீங்க, விஜயை விமர்சிக்க கூடாது, யாருமே தப்பா பேசக்கூடாது, தமிழக வெற்றி கழகத்தையோ விஜயோ யாரும் தப்பா பேசக்கூடாது, ஏன்னா தேர்தலுக்கு பின்பு இங்க கூட்டணி அமையலாம், அதனால யாருமே விஜய விமர்சிக்க கூடாது அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி தரப்புல ஸ்ட்ராங்கா ஒரு அறிக்கை ஒண்ணு வந்திருக்கு. அது தவிர்த்துட்டு பாஜக என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, திமுக கூட்டணியில் இருக்கிற எல்லா கட்சிகளும் அவங்கள விமர்சிப்பாங்க. அந்த கட்சியை மட்டும் விமர்சிக்க மாட்டாங்க,
அந்த கூட்டணிக்குள்ள எந்த கட்சியெல்லாம் இருக்குதோ அந்த கட்சியில விமர்சிப்பாங்க. அப்படியா இருக்கும் பொழுது தேசிய லெவல்ல நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா பாஜக காங்கிரஸ் இப்படிதான் என்ன பண்ணுவாங்க, முற்றி மோதிப்பாங்க. ஆனா விஜய் அவர்கள் காங்கிரஸ் பக்கம் சாதகமா போறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு தெரிஞ்சும் கூட விஜய விமர்சிக்காம இருக்கிறாங்க பாஜக. சில அறிவுரைகள் சொல்றாங்க, கோரிக்கைகளை வைக்கிறாங்க, அவ்வளவுதான். ஆனா விமர்சிக்கிறாங்களா அப்படின்னா இல்லவே இல்ல. பாஜக, திமுக, அதிமுக தவிர்த்துட்டு வேற எந்த கட்சியோட கூட்டணி வைக்கிறதுக்கு நாங்க தயார் அப்படின்னு சொன்னாலும் கூட விஜய் பாஜகவை விமர்சிச்சா கூட பாஜக திரும்பி விஜயை விமர்சிக்கிறதுக்கு கொஞ்சம் பயப்படுறாங்க. பயப்படுற மீன்ஸ் அவங்க கூட்டணிக்கு வராம போயிருவாங்களோ நம்ம கடுமையா விமர்சிச்சு அப்படின்னு. ஏன்னா இங்க அதிமுகவும் பாஜகவும் விஜய் வரணும் அப்படின்னு ரொம்பவே நம்புறாங்க. ஆனா விஜய்க்கு என்ன அப்படின்னா பகிரங்கமா நம்ம என்ன பண்ணிட்டோம், கொள்கை எதிரி பாஜக அப்படின்னு சொல்லிட்டோம். சொல்லிட்டு இப்ப திரும்பவும் நம்ம உள்ள போனா மக்கள் நம்மள என்ன நினைப்பாங்க, மக்கள் நம்மளை எப்படி அங்கீகரிப்பாங்க, என்னை எப்படி தலைவரா தேர்ந்தெடுத்து முதலமைச்சரா அங்கீகரிப்பாங்க அப்படின்ற ஒரு சந்தேகம் விஜய்க்கு இருக்கு. அதனால தான் தேர்தலுக்கு முன்னாடி எல்லாம் கூட்டணி அமைக்க முடியாது. தேர்தல் முடிஞ்சிட்ட பிறகு, எலெக்ஷன்லாம் முடிஞ்சிட்ட பிறகு மக்கள் எனக்கு ஓட்டு போட்டுருவாங்க, நான் வந்து என்ன பண்ணுவேன், மெஜாரிட்டியில இருப்பேன், அப்ப வேணா கூட்டணி வச்சுக்கலாம் அப்படின்ற ரேஞ்சில விஜய் அவர்கள் இருக்கிறதா இங்க தகவல் சொல்லுது. ஏன்னா இவங்களுடைய நடவடிக்கை பார்த்தா அப்படிதான் இருக்கு. ஏன்னா எடப்பாடி பழனிசாமி அவர் தரப்புல இருந்து வர தகவல் விஜய் விமர்சிக்காதீங்க, தேர்தல் முடிஞ்சிட பிறகு கூட்டணி அமைக்கலாம் அப்படின்றாரு. காங்கிரஸ் முழுசா ஏத்துக்கிட்ட விஜய் அவர்களை பாஜக எதிர்க்க அஞ்சுது. ஏன்னா இந்த கூட்டணி, அதாவது தேர்தலுக்கு பின் கூட்டணி அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குல்ல, அதை இவங்க கையாள போறாங்க. இப்போ விஜய் அவர்கள் எடுத்துப்போம். விஜய் அவர்கள் மக்கள் மத்தியில நல்ல வரவேற்பு இருக்கு, இளைஞர் மத்தியில நல்ல வரவேற்பு இருக்கு, புதுவிதமான அரசியல் தரப்போறேன், மாற்று அரசியல் தரப்போறேன் இப்படி சொல்லிட்டு தான் வராரு. ஆண்ட கட்சியோ ஆளுகிற கட்சியோ ஊழல் பண்றாங்க, அது பண்றாங்க, இது பண்றாங்கன்னு சொல்லிட்டு வராரு. சோ வந்த வேகத்துல திரும்பவும் பாஜக கிட்ட போயிட்டு சரணடைஞ்சா விஜய்க்கு மவுசு கம்மியாயிரும். சே இவரும் அவருதான்ப்பா 10ஓட 11பா அப்படின்ற ரேஞ்சில நம்மள சேர்த்துருவாங்க, நமக்கு மதிப்பு இருக்காது, அங்கீகாரம் இருக்காது, பெரும்பான்மையா நம்மளுக்கு மக்கள் ஆதரவு இருக்குதுன்னா அது வந்து குறைஞ்சிரும் அப்படின்ற ஒரு அச்சத்துலதான் விஜய் அவர்கள் என்னன்னா, ஐயா சாமி அவர்களே நீங்க என்ன பண்ணுங்க, இப்போதைக்கு என்னை இழுத்து விட்டுறாதீங்க, தேர்தலுக்கு அப்புறம் நானா வரேன் அப்படின்னு ஒரு ரகசிய டீலிங் வச்சிருக்கிறதாகவும் தகவல் வந்திருக்கு பாஜக கிட்ட. ஏன்னா பாஜக கூட சேர்ந்து தேர்தலை சந்திச்சா மக்கள் என்ன அங்கீகரிக்க மாட்டாங்க, மக்கள் என்ன அங்கீகரிச்சிருட்டோம். இப்போ விஜய் அவர்கள் நிக்கிறாருன்னா நாங்க கணிசமான தொகுதியில வென்றுவோம், மக்கள் எங்களை அங்கீகரிச்சிருவாங்க. தேர்தல் முடிஞ்சிட்ட பிறகு மக்கள் என்ன, ஓட்டு என்ன, அதுக்கப்புறம் ஜெயிக்க வச்சிட்ட பிறகு அவங்களுக்கு இதுக்கு என்ன சம்பந்தம் இருக்கு, 5 வருஷம் நம்ம தானே அப்படின்ற ரேஞ்சில விஜய் அவர்கள் யோசிக்க ஆரம்பிச்சு தேர்தலுக்கு பின் கூட்டணி அமையலாம், தேசிய ஜனநாயக கூட்டணியில பாஜக கூட விஜய் அவர்கள் போகலாம், அதிமுக கூட போகலாம், அதனால நீங்க விஜய விமர்சிக்க வேண்டாம் அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி தரப்புல இருந்து ஆர்டர் போயிருக்கு. பாஜகவும் விஜய் அவர்களை விமர்சிக்காம சாஃப்டா என்ன பண்றாங்க, டீல் பண்றாங்க. இதுல இன்னொரு விஷயம் என்னன்னா, தேர்தலுக்கு பின் விஜய் அவர்கள் கணிசமான தொகுதியில எடுத்து அதிமுக கணிசமான தொகுதியில எடுத்தா இவங்க 2 பேரை ஜாயின் பண்ணிடுவாங்க பாஜகவை கைட்டி விட்டுட்டு. இந்த மாதிரி பிளானும் என்ன பண்றாங்க, எடப்பாடி பழனிசாமி ரொம்ப சூப்பரா போடுவார். அதுல ஒரு கை தேர்ந்தவர், யாரை எப்ப கழட்டி விடணும், துரோகம் பண்ணணும், அதெல்லாம் எடப்பாடி பழனிசாமிக்கு நல்லாவே தெரியும். ஏன்னா எத்தனை பேரு எட்டி ஒதிச்சு ஏறி மிதிச்சு இந்த அளவுக்கு வந்திருப்பாரு. அவரு கை குத்து தூக்குனவங்க எல்லாம் உதறி விட்டு எப்படி இந்த அளவுக்கு வந்திருக்கு. அதிமுக பொதுச் செயலாளர் அப்படின்னு ஒரு ஸ்டேஜ்ல நிக்கிறார்ல, அவர் ஏறி வந்த ஒவ்வொருத்தரையும் எட்டி 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 உதைச்சு துரோகம் பண்ணி உதைச்சு இப்ப இப்படி வந்து நிக்கிறார்ல. அதனால அவருக்கு தெரியும் அந்த ட்ரிக்கு, எப்ப யாரை எப்படி கழட்டி விடணும், எப்படி எந்த டைம்ல கழட்டி விடணும் அப்படின்ற ஒரு ட்ரிக்கு தெரியும். அதனால அவருக்கு வந்து அதெல்லாம் சர்வசாதாரணம், கை வந்த கலை, அதனால பிரச்சனை கிடையாது. ஒருவேளை 2026 சட்டமன்ற தேர்தல் முடிஞ்சிட்ட பிறகு பாஜக எல்பி உங்களுக்கு தேவையில்லை, ஒருவேளை விஜய் அவர்களும் கணிசமான தொகுதியில வச்சிருக்காரு, அதிமுக கணிசமான தொகுதியில் வச்சிருக்குன்னா இவங்க 2 பேரும் கூட்டணி அமைக்கிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு. சோ அதனாலதான் நான் சொல்ல வரேன், நீங்க விஜய் விமர்சிக்க வேண்டாம், தேர்தலுக்கு பின் இங்க கூட்டணி அமையலாம் அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி சொல்லியிருக்கிறாரு. சோ எடப்பாடி பழனிசாமி கட்டளைக்கு இணங்க அதிமுகவினர் இப்போ தமிழக வெற்றி கழகத்தையும் அதனுடைய தலைவர் விஜய் அவர்களையும் விமர்சிக்காம சைலண்டா இருக்கிறாங்க. ஆல்ரெடி பாஜக விஜய் அவரை சாஃப்டா தான் பண்றாங்க, ஹேண்டில் பண்ணிட்டு இருக்காங்க. தேர்தலுக்கு பின் இந்த கூட்டணி அமையுமா அமையாதா, விஜய் என்ன மாதிரி முடிவெடுப்பார், முதல்ல விஜய் அவர்கள் ஜெயிப்பாரா ஜெயிக்க மாட்டாரா,
தொகுதிகளை பெறுவாரா பெறமாட்டாரா அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு. ஒருவேளை அவங்களுடைய ஆசையின்படி, அவங்களுடைய பேராசையின்படி, அவங்களுடைய விருப்பத்தின்படி விஜய் அவர்கள் தொகுதி கணிசமா வந்தாலும் விஜய் பாஜக கூட கூட்டணியில சேருவாரா சேர மாட்டாரா? இதை பத்தி கருத்து என்ன அப்படின்றதுக்கு கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.